ஆ ஹாய் ஹிரண் பலர் அப்படிங்க இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா மை ஹஸ்பண்ட் இஸ் மை அல்டிமேட் பாய்ஸ் பட் ஐ திங்க் ஷி வாண்ட் அ டிவோர்ஸ் அப்படின்னு மான்கோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம்ப்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கலடா, கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துருங்க. அப்பா அவங்களுக்கு இந்த ஸ்டோரி புரியும். இந்த எபிசோட் உண்மையிலேயே சும்மா அந்த மாதிரி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று தட்டி விட்ருங்க நண்பா. நம்ம சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிவிட்டு அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு மான்கா ஒன்று எடுத்து நான் அப்போதைக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பா. 30 மினிட்ஸுக்கு வீடியோ எடிட் பண்ணி வச்சேன், அதை அப்லோட் பண்ணுவோம். அதே மாதிரி 2 மான்கா எடுத்து வச்சேன், அந்த 2 மான்காவும் அப்லோட் பண்ணப்படும். அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருச்சோ அதை கமெண்டில் சொல்லுங்க, அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நண்பா. அதால் 2 மான்காவும் ஒரே டைமில் அப்லோட் பண்ணப்படும். அதால் டோன்ட் வரி, அப்படியே ஒன்றா வாட்ச் பண்ணி போடும். நீங்கள் எது பிடிச்சிருச்சோ அதை மறக்காமல் கமெண்டில் சொன்னீங்கன்னா நாங்கள் அதை கண்டினியூ பண்ணுவேன். கம்யூனிட்டி போஸ்ட்டில் கொஸ்டின் போடுவேன், எந்த மான்கா உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு மான்களோட பேரை போட்டுடுவேன். பேரை ஞாபகம் வச்சிருந்து உங்களுக்கு பிடிச்ச மான்காவை செலக்ட் பண்ணுங்கள், அதை நம்ம கண்டினியூ பண்ணலாம் நண்பா. சரி வாங்க, வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோட ஸ்டார்டிங்லே நம்மளோட லூ அப்பா குளிச்சு முடிச்சு ரெடி ஆகிட்டு வருவார் தூங்குறதுக்கு. அப்போ அங்கே ஒருத்தன் வந்துட்டு உங்களுக்கு க்ரீட் பண்ணுற மயிலாடு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருப்பான். நீங்கள் குளிக்க வாட்டர் என்ன டெம்பரேச்சர்லாம் கரெக்டாக இருந்திக்கா மயிலாடு அப்படின்ன மாதிரி கேட்கும். எந்த பேர் மயிலாடு ரிக் அப்படின்ன மாதிரி சொல்லவும் நம்ம ஹீரோ லூ சொல்லிக்கிட்டு இருக்கான். பரவாயில்ல ரிக், ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருந்தீங்க எனக்கு அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோ, எனக்கு இதுக்கு பிறகு எந்த பொருளும் தேவையில்லை, அதால் இப்போதைக்கு இந்த இடத்த விட்டு கிளம்பு, இதுக்கு பிறகு வராது அப்படின்ன மாதிரி நம்மளோட லூ ஒரு மாதிரி டெரரான பேச வச்சுட்டு செல்லவும், எனக்கு புரிஞ்சுது, இனிமேல் நான் உங்களை தொல்லை பண்ண விரும்பலை, நான் போயிட்டு வரேன் அப்படின்ன மாதிரி அவன் கிளம்பியிருப்பான். நம்மளோட லூவும் வந்து உட்காந்துருப்பான். உட்கார்ந்தது பற்றி யோசித்து பார்க்குறான் நம்மளோட லூ. இந்த மென்ஷனை பற்றி நினச்சி பார்க்கலே எனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ன மாதிரி லூ சொல்லிக்கிட்டு வேலை செய்கிற மெய்டில் இருந்து எல்லாருக்கு மேலேயும் லூ ஒரு மாதிரி தப்பான அபிப்பிராயம் வச்சுட்டு இருந்து இப்போ அவனால் ஒரு மாதிரி கெட்டவனால் அப்படின்ற மாதிரி அதை நினச்சிப்புட்டு என்னை கண்காணிக்க ஏதாச்சும் வச்சுச்சாங்களான்னு பார்த்தா ஒரு சிப்பா டவுன் இருந்துச்சு. அது லூ நடந்துக்கிற விதம், அவன் ஏதாச்சும் பேசுகிறானா இல்லாட்டி அவன் ஏதாச்சும் சஸ்பீசியஸாக நடந்துக்கிறானா அப்படின்ன மாதிரி கண்காணிக்கிறதுக்காக இம்பீரியல் ஃபேமிலியில இருந்து இதை வச்சுச்சான். அதை லூ கண்டுபிடிச்சிருவான். லூக்கு கடுப்பாக இருந்துச்சு, அதை தூக்கி எறிஞ்சிருவான். என்னத்துக்கு என்னைய கண்காணிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ விலங்கல் அப்படின்ன மாதிரி லூ சரியா கடுப்பாயிட்டு இருந்துப்பான். இந்த பிளஸுக்கு வரப்பறாண்டுగా இருந்தேன், இருந்தாலும் இப்போ ஒரு நோக்கத்துக்காக திரும்ப வந்திருக்கேன் அப்படின்ன மாதிரி லூ சொல்கிறான். இந்த இம்பீரியல் ஃபேமிலி வந்து நம்மளை விட மாட்டாங்க போலே பிரதர் அப்படின்ன மாதிரி அவன் சொல்கிறான். அதோடைய அப்போ லூ பிளாஷ்பேக் சொல்ல ஆரம்பிக்கிறான். 500 வருஷத்துக்கு முன்னால இருந்தே இந்த எலியன்ஸ் எம்பையர் வந்து 2 ஃபேமிலிக்கு நடுவில் நல்ல பாண்டிங்காக இருந்துச்சு. இந்த எம்பையர் அதில் முதலாவது ஃபேமிலி வந்து நம்மளோட பேசலியன் ஃபேமிலி. அது வந்து நிறைய மெர்ச்சன்ட் அவர் வந்து நிறைய பிஸ்னஸ் விஷயத்துல எல்லாம் தலை சிறந்து விளங்கினார். அதால் அவங்க 2 பேரும் ரொம்ப நட்பாக இருந்தாங்க, ஹவுஸ் பேசலியன். ஆனால் 2வது ஃபேமிலியான லுடியன் ஃபேமிலி, அதான் வந்து நம்மளோட லூட ஃபேமிலி, அவங்க வந்து நிறைய மேஜஸ் அவங்களெலாம் உருவாக்கிட்டு இருந்தாங்க. அதில் நிறைய பவர் சோர்ஸ் இருந்ததால் லுடியன் ஃபேமிலியோட பவர் வந்து அந்த எம்பையருக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்பட்டுச்சு. நம்மளோட பேசலியன் ஹவுஸ் ஃபேமிலியும் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க எம்பையருக்கு. பெஸ்ட்டு சப்போர்ட் பண்ணதே அவங்க. தாங்களாக இருந்தது நம்மளோட லுடியன் ஃபேமிலி மேஜை பயன்படுத்தி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஈவில் டிராகன்லாம் அட்டாக் பண்ண டைமில் அந்த 2 ஃபேமிலியும் சேர்ந்து எம்பையருக்கு சப்போர்ட் பண்ணி அந்த ஃபெஸ்ட் எம்பரர் அவர் வந்து அந்த டிராகனை கொண்டார் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூ பேக் ஸ்டோரியை சொல்லிக்கிட்டு இருக்கான். இருந்தாலும் என்ன ரீசன்னு தெரியாமல் இந்த எங்களோட ஹவுஸ் லுடியனை வந்து ஏனேரியா திடீர்னு மாதிரி எங்களோட ஃபேமிலியை வந்து கைவிட்டுட்டு அந்த இம்பீரியல் ஃபேமிலி ஒரு எங்களுக்கு இருக்க இடம் இல்லாமல் நாங்கள் நார்த் சைடில் குடியேறிட்டோம் அப்படின்ன மாதிரி நம்மளோட லூ சொல்லிக்கிட்டு இருக்கேன். எங்களோட மென்ஷன் நார்த் சைடில் இருந்தீங்க, ஆனால் எங்களுக்கு கவலை இல்லை, அவங்க கைவிட்டாலும் எங்களோட அப்பா நான் என் பிரதர் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அந்த இடத்துல. எங்களோட லைஃப் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வைத்துட்டு இருந்துச்சு. எங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட ஃபாதர் இருந்தார். அது வந்து கொஞ்ச நாள் குடித்தாங்களே, ஒரு 5 வருஷம் ஆனது பிறகு என்ன நடந்துக்கிட்டு காட்டுறாங்க. நம்மளோட லூ வந்து கத்திக்கிட்டு இருக்கான், என்ன சொல்கிற பிரதர் அப்படின்ன மாதிரி. அங்கே ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான், அந்த காண்டாக்ட் பண்ணி நம்மளோட லூ அந்த மேஜிக் கிறிஸ்டல் மூலம் ஃபாதர் போயிட்டார் அப்படின்ன மாதிரி சொல்கிறான். லூக்கு சரியான சாகு, பிரதர் அப்படின்ன மாதிரி கத்துறான் லூ. நீ அதிகமாக யோசிச்சு உன்னோட மனசை குழப்பிக்கலாத, ஐ எம் சோரி அப்படின்ன மாதிரி அங்கே ஒருத்தன் பேசிட்டு இருக்கான். நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்கியா அப்படின்ன மாதிரி லூ கேட்டுட்டு இருக்கான். நீ இப்போ எங்கே இருக்கான்னு மட்டும் சொல்லு, நான் வாரேன் அங்கே அப்படின்ன மாதிரி லூ செல்லவும், என்னால் சொல்ல முடியாது லூ, நான் போக வேண்டிய நேரம் வந்துட்டு, ஆனால் நான் இருக்கிற இடத்துல ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போகிறேன் நான் அப்படின்ன மாதிரி செல்லவும் லூக்கு தூக்கி வாரி போட்டுரு. உன்னோட சிச்சுவேஷன் என்ன, நீ இப்போ எங்கே இருக்க அப்படின்ன மாதிரி லூ ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிடுவான். நான் இப்போ விட்டுட்டு போட எவிடன்ஸை நீ பார்த்தது பிறகு அது உனக்கு ரொம்ப மன கஷ்டமாகவும் இருக்கீங்க, அது உனக்கு ஸோ உன்னோட முயற்சியை மட்டும் கைவிட்டுறாத லூ அப்படின்ன மாதிரி சொல்லி
சொல்லிப்புட்டு ப்ளீஸ் உன்கிட்ட ஒரே ஒரு ஃபேவர் ஒன்று கேட்டுக்கொள்றேன் லூ. நான் போனது பிற மரியானாவையும் டிவோரையும் நல்லா பார்த்துக்க அவங்க 2 பேரையும் அப்படி சொன்னதுதான் நம்மட லூட கடைசி வார்த்தைகள். அதை பத்தி நம்மட லூ நினைச்சிட்டு இருக்கேன். என் பிரதர் பேசின கடைசி வார்த்தை. அதுக்கு பிறகு அவன் திரும்ப வரவே இல்லை. கடைசியா எனக்கு திரும்ப கிடைச்சதே அந்த ஹெவியான டைட்டில் டியூக்குன்ற டைட்டிலும் 2 குழந்தைகளும் தான் அப்படின்ன மாதிரி லூ ஒரு மாதிரி சோகமா சொல்லிக்கிட்டு இருக்கான். என் பிரதரை யார் கொண்டாங்கன்னு பழங்குது இல்லை. இதுக்கு பின்னால யார் இருக்கான்னு தெரியல. ஆனா என் பிரதரை அவன்ற சாவை தேடிக்கிட்டான். இந்த மென்ஷன்ல இப்ப நான் என்னத்துக்கு உசிரோட இருக்கேன் ஹெரியா ஒரு மாதிரி நடப்போன மட்டும் நான் நடமாடிக்கிட்டு இருக்கேன். நான் சில டைம்ல ஒளிஞ்சிருந்து பார்ப்பேன் இந்த மென்ஷன்ல என்ன நடக்குன்று. அவங்க பேசுற வார்த்தைகள் அவங்களோட கை செய்கை எல்லாத்தையும் நான் மும்புறமா கவனிச்சுக்கிட்டு இருந்தீங்க. ஆனாலும் அவங்க சஸ்பீசியஸா நடந்துக்கிறது விதம் எனக்கு ஒரு மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அவங்களோட சேடவாவே மாறிட்டேன். நான் இங்கே என்ன நடக்குன்றதை நான் ரொம்ப கவனிச்சு எனக்கு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாயிட்டு என் மைண்டே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சுட்டு என்னைய சுற்றி என்ன நடக்குன்னு எனக்கு விளங்கலை. எல்லாரையும் விட்டு நான் ரொம்ப தனிமையாக ஃபீல் பண்ணேன் அப்படின்னு மாதிரி லூ சொல்லிட்டு ஒரு மாதிரி கீழே உள்றான். அவனுக்கு வாயிலிருந்தெல்லாம் பிளட் வருது. கடைசியாக நான் இந்த ஃபெமிலிக்கு டியூக்கரேஜ ஒத்துஇல்லை அப்படின்னு மாதிரி நானே முடிவு பண்ணிட்டேன். பேசாமல் செத்துருவோமாண்டே நான் முடிவு பண்ணேன். ஆனால் அப்பா எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. என் பிரதர் சொன்ன கடைசி வார்த்தைகள். நான் போனாலும் என் 2 குழந்தைகளை பார்த்துக்க லூ அப்படின்ன மாதிரி பிரதர் சொல்லிவிட்டு போனேன். அவனுக்கு ஞாபகம் வந்து அவன்ற கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறிடுச்சு. ஒருவேளை நான் செத்துட்டேன்டா அந்த குழந்தைங்க அப்படின்ன மாதிரி நம்மட லூ நினைச்சிருப்பான். அதுல இருந்து தலைவன் சொல்லியிருப்பான் என் வீக்னஸ் நான் வெளியே காட்டப்போறேன் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ன மாதிரி தான் தலைவன் யோசித்து இருந்திருப்பான். இதுக்கு அப்புறம் எப்படி இருந்தாலும் இந்த ஃபெமிலி எண்டையா மாறிட்டு இதுக்கு அப்புறம் எவனையும் தொட விட மாட்டேன் அப்படின்ன மாதிரி லூ கெத்தா சொல்லியிருப்பான். அதெல்லாம் பற்றி இப்போ நினச்சி பார்த்துட்டு இருக்கான். இவ்வளோ கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு தலைவன் யோசித்துக்கிட்டு இருக்கான். இப்போ என் ஃபேமிலி இருக்கிற நிலைமைக்கு இந்த மேரேஜ் தான் அந்த ஹவுஸ் பேசலின் குடும்பத்தோட இப்போ நான் மேரேஜ் வச்சுக்கிட்டா தான் என் ஃபேமிலி கொஞ்சமாச்சும் பாதுகாப்பாக இருக்குங்க. எங்களோட ஃபேமிலிக்கு தாங்களாக அந்த பேசலியான் ஃபேமிலி வந்திக்கிட்டா இது ரொம்ப நல்லா இருக்கும். அதெல்லாம் நான் திருமணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். எனக்கு வேற வழியும் இல்லை. அந்த திருமணத்தை வானான்னு சொல்றதுக்கு எனக்கு எந்த வழியும் இல்லை. அதெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன். இருந்தாலும் நான் முடிவு பண்ண சாய்ஸ் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். நான் மேக் பண்ண சாய்ஸ் உண்மையிலேயே நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி தலைவன் சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துருப்பான். நம்ம ஹீரோயின் வெளியே வந்துருப்பாவா. நம்ம ஹீரோயின்ற அழகை பார்த்துப்புட்டு அவன் வெக்கப்பட்டுட்டே சொல்லிட்டு இருந்திப்பான். உண்மையிலேயே நான் சூஸ் பண்ணது நல்ல சாய்ஸ் தான். இதால எனக்கு எந்த ஹார்டான ஃபீலும் வராதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி நம்மளோட லூ சொல்லிக்கிட்டு இருப்பான். அதோடைய சாப்டர் 12 முடியுது. சாப்டர் 13ஓட ஸ்டார்டிங்லே ஃபைனலி அந்த இவ்வளோ நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோயின்ற வெட்டிங் டே வந்துருச்சு. அப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஆண்டு நம்ம ஹீரோயின் வெளியே எழுப்பிட்டு வருவா. நம்ம ஹீரோயின் வந்து குட் மார்னிங் செல்லைக்குள்ளேயே நம்மட மெலிசா சொல்லிடுச்சா குட் மார்னிங் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி அவ முன்கூட்டியே சொல்லிட்டா. நம்ம ஹீரோயின் வந்து பார்க்குறா என்ன அவளோட ஃபேஸ் ஷேப்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வெல்கம் அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா என்னஹா ஆச்சு எங்களோட ஃபேமிலிக்கு எல்லாரோட ஃபேஸையும் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் யோசித்துப்பட்டு அவனோட கேட்டுருவா. நேரடியாக கேட்டோடனே நம்மளோட டியூக் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதுவா நான் எஸ்டர்டே ஓவரா ட்ரிங்க் பண்ணிட்டேன். அந்த ட்ரிங்கெல்லாம் என் ஃபேஸ் இப்படி இருக்கு அதை கவனிச்சிக்கல அது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல நம்ம ஹீரோயின். அவர் ட்ரிங்க் பண்ணார் சரி. அப்போ நம்மளோட அலெக்ஸ் ஒன்றும் செய்யலையே பைபிள் அவன் ட்ரிங்க் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டான். அப்போ எப்படி அவனோட ஃபேஸ் அப்படி இருக்குன்னு தலைவன் யோசிச்சுட்டு இருப்பான். அப்போ நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு நீ கவலைப்படுறியா அப்படின்ற மாதிரி நம்மளோட டியூக் கேட்பாரு. நம்ம ஹீரோயின் கவலையா நீங்க என்னத்த மீன் பண்றீங்க அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் நம்மளோட ஃபேமிலி வந்து ரொம்ப பெரிய ஃபேமிலி. அதில் அங்கே நிறைய பெட்டிங் செரமனியெல்லாம் நம்ம நடத்தினோம்டா நிறைய பேர் உங்களுக்கு கங்க்ராட்ச் பண்ணுறதுக்கு வருவாங்க நிறைய நோபல்ஸ்லாம். ஆனால் இப்போ நீ சிம்பிளாக நடத்தணுன்ற அதை நினச்சி கவலைப்படுறியாண்டைக்குல நம்ம ஹீரோயின் சொல்கிறா எனக்கு தான் எந்த நோபலோடையும் டீல் பண்ண பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் நோபல்ஸ்லாம் எனக்கு பெருசாக தெரியாது. எனக்கு எப்படி ஃபார்மாலிட்டியெல்லாம் அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம் எனக்கு பிடிக்காது எப்படி அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அதால் எனக்கு இப்படி சிம்பிளாக நடத்துறது பரவாயில்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும் டியூக் ரைட்டு ஒரு முடிவோட இருக்காண்டு ஃபுட்டு உனக்கு கேட்கணுண்டே நான் நினச்சிட்டு இருந்தேன். உனக்கு க்ரௌடான நோய்ஸான இடம் பிடிக்காதுன்னு எனக்கு விளங்குது. அதை பற்றி நீ கவலைப்படாத நீ சொல்கிறபடியே நடத்துவோம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு நம்மளோட டியூக் கேட்டுட்டு இருக்கார். நீ உன்னோட மைண்டில் என்ன நினச்சிட்டு இருக்கான்னு எனக்கு விளங்குல. கொஞ்ச நாளைக்கு முன்னாலா நீ நான் பிரின்ஸை லவ் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. நான் திடீர்ன மாதிரி எப்படி சேஞ்ச் பண்ணாடு ஹரியா அவனோட மைண்டை. அந்த பிரின்ஸ் உன்னைய ரிஜெக்ட் பண்ணது பிறகு நீ சடனாக சேஞ்ச் ஆகிட்டா. அது என் மனசில் உறுத்திக்கிட்டே இருந்தீங்க. ஒரு மாதிரி என்னன்னு சொல்கிற ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக ஃபீல் ஆகிட்டு இருந்தீங்க. உன்னைய நான் பார்க்கும்போதெல்லாம் நீ சாவறதுலேருந்து மறுபிறவி எடுத்த மாதிரி உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. எப்படி இருந்தாலுங்க நான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டேன். நீ திரும்ப ஒரு மேரேஜ் பண்ணணும்னு எனக்கு சொல்லும் போதே எனக்கு நீ புதுசாக தெரிஞ்சா அப்படின்ன மாதிரி நம்மளோட டியூக் செல்லவும் நம்ம ஹீரோயின் இவர் என்ன சொல்கிறார்
நம்மள புரிஞ்சுக்கிட்டா நல்லதுங்க என்ன இருந்தாலுங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா, அந்த ஹை பிரீஸ்ட் கிட்ட உன்னோட மேரேஜை பத்தி நான் எடுத்து சொல்லிட்டேன், அவர் வந்து உங்களுக்கு பிளஸ் பண்ணுவார் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லவும், ஓ அப்படியா அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. ஒரு ஆள் இருமுது கக்குன்னு ஒரு ஆள் இருமிக்கிட்டு கிடக்கு. யாருன்னு பார்த்தா நம்மளோட மெலிசா. மெலிசா ஆரியோ ஆல் ரைட் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்கவும் அவ சொல்லிட்டு, ஆமா ஆமா சூப்பு குடிக்கல அது வந்து சுட்டு பிடிக்கி நாக்கல அப்படின்ன மாதிரி சொல்லி மெலிசா இருமிக்கிட்டு இருப்பேன். நம்ம ஹீரோயின் பாப்பா மெலிசா வந்து ரொம்ப ஆர்வமாயிட்டா மீட் பண்றதுக்கு அந்த ஹை பிரிஸ்ட் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. உண்மையிலேயே சொல்லப்போனா அந்த எம்பேர்லயே வந்து அந்த ஹை பிரிஸ்ட் தான் திறமையானவர். அவரால் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சிக்க முடியும். நம்ம ஹீரோயின் சொல்ற நம்ம ஹீரோயின் இப்போ வந்திருக்கிற நாவல்லே அந்த ஹை பிரிஸ்ட் தான் உண்மையிலேயே திறமையானவர். அவரால் கடவுளை கூட காண்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அதால மெலிசா வந்து அவர்கிட்ட நிறைய ப்ராப்ளம்லாம் சொல்லிருக்கா. மெலிசா கன்ஃபியூஸ் பண்ற எல்லாத்தையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிருக்காரு. அப்போ மெலிசா அதுல இருந்து ரொம்ப சோகமா ஃபீல் ஆயினாலும் அவர் வந்து கடவுளோடய பேசுவார் அப்படின்னு சொல்லி மெலிசா அவட மனசாவே சமாதானப்படுத்திட்டு இருந்தீப்பா. அதெல்லாம் பத்தி நம்ம ஹீரோயின் நினைச்சு பார்த்துட்டு அவர்கிட்ட இருக்கிற டிவைன் பவர் உண்மையிலேயே ஆசம், பட் அவர் உண்மையிலேயே கடவுள்கிட்ட பேசுவார் அப்படின்ன மாதிரி எல்லாம் சொல்லி நம்ம ஹீரோயின் மனசுல யோசித்துக்கிட்டு இருந்தீப்பா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் கொஞ்சம் அவர்கிட்ட வந்து டிவைன் பவர் இருக்கின்றா, அப்ப நம்ம வந்து ஒரு அனதர் வேர்ல்ட் பீஸ்ன்னு அவருக்கு தெரிஞ்சிருமோ, நம்ம வேற உலகத்துல இருந்து வந்திச்சோன்னு தெரிஞ்சா அவர் என்ன செய்வார் அப்படின்னு மாதிரி நம்ம ஹீரோயின் வாயை பொழந்துக்கிட்டு இருப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின்ற வெட்டிங் நடக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னால காட்டிட்டு இருக்காங்க. நம்மளோட லூப் பெருமூச்சு விட்டுட்டு வந்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோயின்கிட்ட பேத்து எப்படின்றாலும் இதை டிஸ்கஸ் பண்ணியே ஆகணும்னு தலைவன் உள்ள வருவான். நம்ம ஹீரோயினை எப்படியாலும் பார்த்தே ஆகணும் அப்படின்ன மாதிரி கதவை தட்டி பார்ப்பாங்க. நோ ஆன்சர். கதவை திறந்துட்டு உள்ள பேத்துருவான். மயிலேடி நான் உள்ள வரேன் அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு தலைவன் உள்ள வருவான். உங்கள்கிட்ட நான் ஒன்று பேசணும் அப்படின்ன மாதிரி சொல்லி உள்ள வரைக்கலே நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பாட்டில கையில வச்சுட்டு இருப்பா. அவன் பாப்பா என்ன சரிங்க இப்போ நீங்க அப்படின்ன மாதிரி பாப்பான். பார்த்துப்பட்டு அந்த போத்தல் கையில என்னத்தை வச்சிங்க, அந்த அந்த போத்தல் வந்து என்ன ஒரு பாய்சன் அப்படின்ன மாதிரி தலைவன் பங்கமா பயந்து வைத்துருவான். நம்ம ஹீரோயின் பாய்சன் குடிச்ச பிராண்டு நீங்க இப்போ என்ன செய்றீங்க அப்படின்ன மாதிரி, நீங்க அந்த கிரவுன் பிரின்ஸுக்கு மேல லவ்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இந்த மேரேஜ் வந்து உங்களுக்கு பிடிக்காதமா இருந்தாலும் நீங்க இப்போ பாய்சன் குடிக்கிறது வந்து தப்பு அப்படின்ன மாதிரி சொல்லிக்கிட்டு நான் இப்போ உங்களை ஸ்டாப் பண்ணணும்னா கூட தலைவன் பறந்து போவான் நம்ம ஹீரோயினை ஸ்டாப் பண்றதுக்காக. அதை குடிச்சாதாங்க அப்படின்ன மாதிரி சொல்லி தட்டி விட்டுருவாங்க. அதை தட்டி விட்டு போட்டு நீங்க என்ன அதுல சொட்டாச்சும் குடிச்சிட்டீங்களா அப்படின்ன மாதிரி கேட்கும். நம்ம ஹீரோயின் சாக்கா பார்த்துட்டு இருப்பா. அவன் கேட்பான் என்னஹா நடக்குது இந்த உலகத்துல, நீங்க என்ன யோசித்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு இப்ப நம்ம ஹீரோயினை பார்த்து, உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கலண்டா அது நோ மேட்டர், ஆனா நீங்க எப்படி பாய்சன்ல எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ன மாதிரி சொல்லுவான். இந்த மேரேஜை நீங்க எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கலீங்கன்னு நான் நினைச்சு குடிப்பாக்கல அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு அவன் நினைக்கிறான், நீங்க நினைச்ச அந்த மேரேஜை வந்து ஸ்டாப் பண்ணீங்க, உங்களுக்கு இந்த மேரேஜ் பிடிக்காம நீங்க என்னைய கல்யாணம் முடிச்ச தேவையில்லை, அந்த திருமணம் வந்து கிரவுன் பிரின்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு, அவனுக்கு எகஞ்சா நான் இருக்க விரும்பலை அப்படின்ன மாதிரி மனசுலயே யோசித்துட்டு இருப்பான். ஒன்றும் வெளியே சொல்லிக்க மாட்டான். அவளுக்கு இந்த மேரேஜ் பிடிச்சல போல, இருந்தாலும் நீங்கள் எப்படி முடிவு எடுக்க போகிறா மேடம் அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஹீரோயின்ற கையில் ஒரு கேன் ஹச்சிப்பை கொடுத்துப்புட்டு, சரி வாங்க இப்போவே வைத்து சொல்கிறோம் இந்த மேரேஜ் வானா அப்படின்ன மாதிரி உங்களோட ஃபாதர்கிட்ட எல்லாருக்கிட்டையும் போய் சொல்கிறோம் நம்ம அப்படின்ன மாதிரி சொல்லி தலைவை நம்ம ஹீரோயினை கூப்பிடுவாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிட்டு கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்ன மாதிரி சொல்லிவிட்டு, ஏதோ ஒன்று மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக நீங்கள் நினைச்சிட்டீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. ஏதோ ஒன்று தவறாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க தவறா யோசிக்கிறீங்க, தவறா புரிஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்ன மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிவிட்டு, இது வந்து ஒரு பாய்சன்லாம் இல்லை, இது வந்து என் நர்வஸா இருக்கேன் நான் கொஞ்சம், அதை கம்மி பண்றதுக்காக ஒரு மெடிசன் நீங்க வச்சுக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்லவும் நம்மளுக்கா சாக்கு, எது ஒரு மெடிசன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின், ஆமா என் நர்வஸா இருக்கேன் நான் கொஞ்சம், அதால என் மெய்டு கிட்ட சொல்லி நான் அதை எடுத்துட்டு வர சொன்னேன் அந்த மெடிசன் அப்படின்னு மாதிரி சொல்றாடா அவ ஹீரோயின். அப்பா பிளாஷ்பேக்கை சொல்றாடா அவ ஹீரோயின் மெய்டு கிட்ட சொல்லியிருப்பா, நான் கொஞ்சம் நர்வஸா இருக்கேன் திருமணத்தை பத்தி, அதில் எனக்கு ஏதாச்சும் கிடைச்சி மண்டைக்குள்ள மேடுகம் எடுத்து கொண்டு கொடுத்திப்பா. அதில் நம்ம ஹீரோயின் சொல்றா, நான் உங்களை சந்திக்கும் போதெல்லாம் ஓரா வெக்கப்படுற மாதிரி இருக்கு, அதெல்லாம் அதை குடிச்சு கொஞ்சம் கம்மி பண்ணலான்டைக்குல பைபிள சாக்காயிருவான். எது வெக்கவா அப்படின்ற தலைவன் பார்த்துட்டு என்னைய மன்னிச்சிருக்க நான் பார்த்து தவறா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி தலைவன் சொல்லிட்டிப்பா. நம்ம ஹீரோயினா சரி சரி இது ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் தான், அதெல்லாம் யார் கவனிப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா நம்ம ஹீரோயின். நம்ம ஹீரோயின் கேட்பா, அது சரி செர்மனி ஸ்டார்ட் ஆக போறீங்க, நீங்க இங்க இருக்கீங்கன்னு கேட்கல. நம்ம ஹீரோயின் பாப்பா ஓவரா சத்தமா சொல்லிட்டேனோ, இதே இந்த வில்லினஸ்ன்ற ஆள் இருக்காவே இவோட உடம்பு வச்சுட்டு ஒன்னும் செய்யலான்னு தெரியுமா நம்ம ஹீரோயின் என்ன செய்யறான்னு பதறிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம ஹீரோயின் கேப்பா, ஏன் நீங்க இங்க இருக்கீங்கன்னு. அவனுக்கு அது தப்பா புரிஞ்சிட்டு போல, அவன் சொல்லிட்டு இருப்பான், என்னைய மன்னிச்சிருங்க நான் உங்களோட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் வந்தேன். நம்ம ஹீரோயின் என்ன மன்னிப்பு, எதுக்கு மன்னிப்பு அப்படின்ன மாதிரி கேட்கும். ஐ எம் சோரின்றுவா அவன். நம்ம ஹீரோனை பத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். அவன் சொல்றான், இந்த மேரேஜ் மூலமா எங்களோட ஃபேமிலிக்கு தான் நிறைய நல்லது ஆகுது, அதால நான் இந்த மேரேஜுக்கு ஒத்துக்கிட்டேன், உங்களுக்கு
நான் பிடிச்ச மாதிரியான ஹஸ்பண்டாக இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இல்லை. என்ன மாதிரி இருந்தாலும் இந்த மேரேஜ் மூலியமாக எங்களோட ஃபேமிலிக்கு தான் நிறைய லாபம் வருது. அதெல்லாம் பொறுத்த வரையில் நான் உங்களுக்கு ஹஸ்பண்டாக ஒருத்தான ஆளாக இருப்பேன் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நம்ம ஹீரோயின் என்னான்னு பார்த்துட்டு இருப்பா. அப்போ அவன் சொல்லிட்டு இருப்பான், இங்கே என்ன ஹேட் பண்ணாலும் பரவாயில்ல, அந்த மேரேஜ் மூலியமா உங்களோட மனசுல நீங்க வேற யாரையாச்சும் லவ் பண்ணிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கல. நம்ம ஹீரோயின் இவன் என்னத்த நினைச்சிட்டு இருக்கா, அந்த மேரேஜை பத்திவே ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கான் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இருப்பா. அப்போ மைலேடி அப்படின்ற மாதிரி நம்மளோட மெய்டு உள்ள வந்திருப்பா. செர்மனி ஆரம்பிச்ச பிறகு என்ன செய்றீங்க இங்க அப்படின்ற மாதிரி சொல்லி, வாங்க செர்மனிக்கு போலான்னு கூப்பிட்டு இருந்தீப்பா. நம்ம ஹீரோயின் டவுட்டோட பார்த்துட்டு இருப்பா, அதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி. சரி நான் முன்னால போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்மளோட லூக் கிளம்பிருப்பா. நம்ம ஹீரோனுக்கா யோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா புரிஞ்சுக்கிட்டு இந்த மேரேஜ் மூலியமா அதை நான் உனைகிட்ட சொல்லி புரிய வைக்கலான்னு பகைக்கல, இந்த மெய்டு வேற குறுக்களா வந்து குட்டையை குழப்பிட்டு இருக்கேன்னு நம்ம ஹீரோயின் கத்திட்டு இருப்பா. கட் பண்ண நம்ம ஹீரோயின் இதெல்லாம் தான் அந்த செர்மனிக்கு முன்னால நடந்துக்கிட்டு யோசித்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இருப்பா. மெய்டு நம்ம ஹீரோனுக்கு அந்த ட்ரெஸ் எல்லாம் பண்ணி விட்டுட்டு அவங்க 2 பேரும் வந்துட்டு இருப்பாங்க. மெய்டுட்ட நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா, அவர் எதையோ நினைச்சு பயந்துக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் பேசிட்டு வந்துட்டு இருப்பாங்க அவங்க 2 பேரும். அப்ப நம்மளோட லூவை நம்ம ஹீரோயின் சந்திச்சிருவா. நம்மளோட லூ நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே ஒருமா பைபிள வெக்கமாயிருவா. நம்ம ஹீரோயின் ஜோசிப்பா, எவ்வளோ அழகா இருச்சா பாரு அப்படின்ற மாதிரி தலைவி கட் பண்ண உலகத்துக்கு போய் திருப்பா. அப்ப அவனை பார்த்து மைலேடி அப்படின்ற மாதிரி அவன் நம்ம ஹீரோயினை பார்த்து மைலேடி அப்படின்ற மாதிரி கூப்பிடுவோம். நம்ம ஹீரோயின் செல்லுவா. அவன் ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டே இருப்பா. அவனுக்கு ஒரு வார்த்தையும் வந்துரியே. அப்ப நம்ம ஹீரோயின் சொல்றா, நீங்க ஓகே தானே, என்னைய மன்னிச்சிருக்கேடா, கொஞ்சம் இதாக இருந்தே அப்படின்ற மாதிரி தலைவை சொல்லிட்டு இருப்பாங்க. சரி நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து உள்ள போலாமா அப்படின்ற மாதிரி கேட்பான். நம்ம ஹீரோயினும் ஓகேன்னு சொல்லுவா. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயின் சொல்றா, ஃபைனலி நாங்க 2 பேரும் திருமணம் முடிச்ச போறோம் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு நம்ம அவங்க 2 பேரும் உள்ள போறாங்க. அப்போ உள்ள போனோடனே ஹை பிரிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீதான மனமாக எல்லு அப்படின்னு மாதிரி கேட்பா. அப்புறம் நீதான பேசலியான் குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம ஹீரோன்ற பேரை சொல்லிவிட்டு, இது சரியான கரெக்டா அப்படின்னு மாதிரி கேட்கவும் நம்ம ஹீரோயின் பாப்பா, இவருக்கான அந்த ஹை பிரிஸ்ட் இவர் என்னைய கண்டுபிடிக்காத வரைக்கும் நல்லோண்டு பார்த்துட்டு கேட்கல. நம்மளோட லூ சொல்லுவான், எஸ் அது கரெக்ட் தான் அப்படின்னு மாதிரி சொல்லுவான். நம்ம ஹீரோயின் எஸ் அப்படின்ற மாதிரி ஸ்லோவாக சொல்லுவா. அதை கேட்டோடனே அவன் எனக்கு கேட்கல, கிளியராக சொல்லு ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினை திரும்ப சொல்லுவா. நம்ம ஹீரோயின் நம்மளோட லூஸ் சொன்ன மாதிரியே எஸ் அது கரெக்டா அப்படின்ற மாதிரி சொல்லுவா. நம்ம ஹீரோயின் பாப்பா, அந்த ஆள் ஏங்கனே நானே பதட்டமா இருச்சப்பறாண்டு அந்த மெடிசனை குடிக்க போனா அந்த ஆள் வேற தட்டி விட்டான், ஓவர் பதட்டமா இருச்சு எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருந்தீப்பா. அப்ப அவன் சொல்லிட்டு இருக்கான், இப்போ இந்த பெட்டிங் செரிமனியை ஆரம்பிச்சலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இதோடய இந்த எபிசோட முடிச்சுக்கலாம் நண்பா. மேரேஜ் செரிமனியெல்லாம் உண்மையிலேயே சும்மா ஃபன்னா பேய்த்துட்டு இருக்கீங்க. அடுத்த எபிசோட்ல சும்மா பங்கமாக காமெடியாக இருக்கீங்க. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் வாட்ச் பண்ணணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க. ஸோ பாய் கைஸ், அடுத்த எபிசோடில் சந்திப்போம்.